Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டெஸ்ட் அனாலிசிஸ். இந்த பேரை வச்சு நம்மளால் சிம்பிளாக ஒரே பாயிண்டில் முடிச்சிட முடியும். ஆனால் விக்ஸுன்ற மாத்திரையை தான் சுற்றி சுற்றி எழுதியிருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை எலாபரேட்டாக எழுதுறன்ற பேரில் கொலை பண்ணி வச்சுருக்காங்க. த்ரூ அவுட் இந்த டாக்குமெண்ட் வந்து அப்படி தான் இருக்குது. அதனால் இதை படித்து நீங்கள் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ட்ரிக்கு என்ன அப்படின்னா, நான் முன்னே சொன்னது தான், இதில் இருக்கிற சில டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கான கிளாசரி லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த டாப்பிக்கை பேசும்போதே நம்ம அதெல்லாம் சொல்லுவோம், சரியா? அண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணி படிப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் முக்கியமான பாயிண்ட் இவ்வளோ தான், இதுக்குள்ளே நீங்கள் சுற்றி சுற்றி இதுதான் சொல்லியிருக்கீங்கன்றது உங்களுக்கே படிக்க தெரியும். அதை மட்டும் வச்சுட்டு கடகடன்னு படித்தா போதுமானது. ஃபைன், டெஸ்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். டெஸ்ட் அனாலிசிஸ் ஃபேஸில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, டெஸ்ட் பேசிஸை அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டெஸ்ட் பேசிஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத வார்த்தை. பேஸ் அப்படின்னாவே நமக்கு அடித்தளம், கரெக்டாக? ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு பேஸ் இருக்குது, அந்த பேஸ்லேருந்து தான் நம்மளோட டெஸ்ட் கேசஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆர் எ செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம டெவலப் பண்ண போகிற இல்லை டெஸ்ட் பண்ண போகிற இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டுக்கோ இல்லை மாடியூலுக்கோ இல்லை இந்த என்டையர் சிஸ்டமுக்கோ தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டெடியூஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணி கொண்டு வர போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெஸ்ட் கேசஸ் எல்லாமே அமைய போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாசரி ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா, டெஸ்ட் பேசிஸ்னால் என்ன அப்படின்னு இப்போ பிடிஎஃப் நம்மள்கிட்ட எல்லாமே ஆப்வியஸாக இருக்குது, இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் தான். அந்த இடத்துலையே நீங்கள் வந்து அதுக்கான டெஃபினேஷன் என்னன்றதை ஹைலைட் பண்ணியோ அண்டர்லைன் பண்ணியோ மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைன், ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் ஃபேஸில் நம்ம செய்ய போகிற ஒரே வேலை என்ன அப்படின்னா, டெஸ்ட் பேசிஸை அனலைஸ் பண்ணி எதெல்லாம் டெஸ்டபிள் ஃபீச்சர், எந்தெந்த ஃபீச்சர்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணணுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு தேவையான டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பேச போகிறோம். இப்போ டெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு என்னென்னா, நம்ம இப்போ யூசர் நேம் இல்லை பாஸ்வேர்டெலாம் என்டர் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, பாஸ்வேர்டு வந்து இத்தனை கேரக்டர்ஸ், மினிமம் 8 கேரக்டர்ஸ் லென்த் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரிலாம் இருக்கணும், ஆல்ஃபா நியூமெரிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்கும்ல. ஒரு இங்கிலீஷ் லெட்டரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டரு இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷனாக இருக்கணும். பிளெயின் இங்கிலீஷாக ரேண்டமாக கெஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிற நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ளே வருதுல்ல. ஸோ அதெல்லாம் தான் டெஸ்ட் கண்டிஷன்ஸ். டெஸ்ட் பேசிஸை அனலைஸ் பண்ணி டெஸ்டபிள் ஃபீச்சர்ஸ் என்ன அண்ட் அதுக்கு தேவையான அசோசியேட்டடான டெஸ்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, என்னத்தை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேசுறது தான் டெஸ்ட் அனாலிசிஸ். அடுத்து டிசைன் ஒரு விஷயம் பேசுவோம், சரியா? அது என்னன்றது, இந்த வாட் டு டெஸ்ட் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு டெஸ்ட் டிசைன்ன்றது சிமிலராக வரும், ஈஸியாக உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வாட் டு டெஸ்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன், இந்த டெஸ்ட் அனாலிசிஸில் முக்கியமான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, சரியா? இந்த அனாலிசிஸ் ஃபேஸுக்குள்ளே நம்ம செய்ய போகிற நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் முதல்ல முக்கியமான ஆக்டிவிட்டி என்னென்னா, அனலைசிங் த டெஸ்ட் பேசிஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து டெஃபனேஷன், இதுதான் ஆக்சுவல் ஒர்க்கு, ஒரு ஆக்டிவிட்டியாக நடக்குது. அந்த டெஸ்ட் பேசிஸ், இந்த பாயிண்ட்டை படித்து பாருங்களேன். அனலைசிங் த டெஸ்ட் பேசிஸ் அப்ராப்ரியேட் டு த டெஸ்ட் லெவல் பீயிங் கன்சிடர்ட். இதோட பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இது கீழே இருக்கிறதெல்லாம் உதாரணம், இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் இது எக்ஸாம்பிளாகவே ஞாபகம் வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுதான் பாயிண்ட் நமக்கு. அனலைசிங் த டெஸ்ட் பேசிஸ் அப்ராப்ரியேட் டு த டெஸ்ட் லெவல் பீயிங் கன்சிடர்ட். இப்போ இந்த இடத்துல அப்ராப்ரியேட்ன்ற வார்த்தைக்கு பதிலாக சூட்டபிள்ன்ற வார்த்தையை, அப்ராப்ரியேட்ன்ற அந்த வேர்டுக்கு சினானிமை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் இல்லை, ப்ரொஃபஷ்னலான வேர்ட்ஸு. அதாவது நீட்டாக இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அது திஸ் லுக்ஸ் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷனாக இது இருக்குது. அப்படி இல்லாமல் நம்மளோட டெய்லி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்லையோ இல்லை ரிட்டன் ஃபார்மேட்லையோ என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஃபார்மேட்டுக்கு மாற்றுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுதான் சொல்ல வரேன். ஃபைன், ஸோ டெஸ்ட் பேசிஸை அனலைஸ் பண்ணணும். எதுக்கு தகுந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன டெஸ்ட் லெவலை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. இந்த இப்போ டெஸ்ட் லெவல்ஸ்னால் என்னென்னு நம்ம ப்ரீவியஸாக பேசியிருக்கோம். நமக்கு காம்போனண்ட், அதாவது யூனிட் டெஸ்டிங் இருக்குது அண்ட் எனக்கு நிறைய காம்போனண்ட்ஸ் டெவலப் பண்ணி நான் ஒவ்வொன்றுத்தையும் இன்டகிரேட் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஃபேஸ் வரப்போகுது.
அண்ட் எனக்கு இப்படி கண்டினியூஸாக இன்டெகிரேட் பண்ணிகிட்டே வர்றப்போ at some point I'll have the complete product ready. ஒரு சிஸ்டம் எனக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல சிஸ்டம் டெஸ்டிங் வரப்போகுது. கரெக்டாக அந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை நான் எண்ட் யூசருக்கு கொண்டு போக போகிறேன். அதை மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு பேச்சு வர்றப்போ அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் நடக்கும். இதெல்லாம் தான் டெஸ்ட் லெவல்ஸ். கரெக்டாக இந்த டாக்குமெண்டேஷனில் அகெயின் டெஸ்ட் லெவல்ஸை பற்றி திருப்பி இன்னொரு தடவை டீட்டெயிலாக பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த டெஸ்ட் லெவல்னால் எந்த லெவலில் நாம் இந்த டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதை அனலைஸ் பண்ணணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இப்போது நான் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ப்ராடக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபார் த கிவன் இன்புட் am I getting the ப்ராப்பர் அவுட்புட், இல்லை ஒரு இன்வேலிட் இன்புட்டுக்கு தப்பான அவுட்புட் வருதா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் மாதிரி நான் உள்ளே பூந்து கோடு கரெக்டாக இருக்கா, இந்த இஃப்பும் எல்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். கரெக்டாக? ஸோ அந்த டெஸ்ட் பேசிஸை அனலைஸ் பண்ணுறது எதை பொறுத்து எதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, எந்த லெவல் ஆஃப் டெஸ்டிங்கை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது எல்லாமே எக்ஸாம்பிள். இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனு, பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டு, யூசர் ஸ்டோரிஸு, ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டு, சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டு, எப்பிக்கு, யூஸ் கேஸு, இன்னும் இது சம்மந்தப்பட்ட என்ன வேணாலும் சிமிலர் ஒர்க் ப்ராடக்டாக இருக்கலாம். இந்த இடத்துல ஒர்க் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ண போகிறோம், வாட்ஸ்அப்பில் ரெடி பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மெசேஜர் சிஸ்டம் தான் வந்து நமக்கு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த ப்ராசஸை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து டாக்குமெண்டேஷன் எழுதி வச்சுருக்கீங்க. இப்போ கான்ஃப்ளென்ஸில் டாக்குமெண்டேஷன் எழுதி வச்சுருக்கீங்க, உங்களோட டெஸ்ட் கேசஸ் இருக்குது. இப்படி ஒவ்வொரு நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி, நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போக போகிறீங்க. கரெக்டாக? அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போக வேண்டிய ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே ஒர்க் ப்ராடக்ட்டு. புரியுதா? ஸோ அதுதான் உங்களோட ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டோ, ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டோ, நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட்டோ, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம இதே அஜைல் மெத்தடாலஜிஸ் பேச போகிறோம்னா யூசர் ஸ்டோரிஸு, எபிக்ஸு, யூஸ் கேசஸ்ஸு, இல்லை அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரியான ஒர்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த சிஸ்டமோடைய இல்லை காம்போனண்ட்டோட பிஹேவியர் என்னன்றதை ஃபைன் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த ஃபைன் பண்ணுற, அதாவது இந்த சிஸ்டமோட இல்லை அந்த காம்போனண்ட்டோட பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இதில் இருக்கிற எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, டிசைன் லெவல் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆர்கிடெக்சர் டயக்ராமாக இருக்கலாம், இல்லை யூஎம்எல் டயக்ராம்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான எந்த ப்ராடக்ட்ஸை வேணாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அடுத்தது, இப்போது இது ரெண்டுமே இல்லை, ஒரு வேலை ஏதோ ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இழுத்து மூட்டு போயிட்டான், ப்ராடக்ட் ஓரளவுக்கு இருக்குது, கோடு மட்டும் கொடுத்துட்டான், அதுக்கு தேவையான அந்த ரெக்குயர்மெண்ட்டு, யூஸ் கேஸு, எபிக்கு, யூசர் ஸ்டோரிஸு, இது எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட அப்படின்னா, உங்கள்கிட்ட இப்போ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹாஃப் இம்ப்ளிமெண்டட் அந்த கோடு மட்டும் இருக்குன்னா, அந்த கோடு என்ன பண்ணுதுன்றதை படித்து பார்த்து புரிஞ்சும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாட் நெசசரி. ஃபைன். இந்த பாயிண்ட் தான் பேஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம் எதை, டெஸ்ட் பேசிஸை, எதுக்கு தகுந்த மாதிரி என்ன டெஸ்ட் லெவலில் பண்ண போகிறோம். நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் இங்கேயே இது ரிவைஸ் ஆயிடணுன்றதுக்காக தான். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அனலைஸ் பண்ண டெஸ்ட் பேசிஸை எவாலுவேட் பண்ணுறோம், மதிப்பிடுறோம். ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுலேருந்து நான் எதெல்லாம் பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைச்ச ஸ்டெப்பை நான் பண்ணது சரியானு எவாலுவேட் பண்ணுறேன். இதனால் நான் இப்படி எவாலுவேட் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, விஐபியில் வந்து தனுஷ் சொல்லுவார்ல, பில்டிங்கில் கட்டிகிட்டு இருப்பாங்க, போகும்போது காரில் பக்கம் வந்து வண்டி நிறுத்துங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு காலம் தப்பாக வருது அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் வாங்கி பார்க்குறப்போ இது என் பிளானே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிளானில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அவங்க மாற்றிட்டாங்க, அந்த பிளானை வச்சு கட்டுற பில்டிங்கும் தப்பாக தான் வரப்போகுது. கரெக்டாக? இதை நம்ம பேசியிருக்கோம். என்னோட எய்மு, அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற அந்த ரெக்குயர்மெண்ட்ஸு, அதுக்கு தேவையான இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸு, இதுலேருந்து தான் எனக்கு ப்ராடக்ட் எவால்வ் ஆகி வரவே போகுது. இதுலேயே ஏதாவது தப்பு இருக்குதா அப்படிங்கிறத நான் ஸ்டடி பண்ணணும். கரெக்டாக? அப்படி நான் ஸ்டடி பண்ணுறதுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸை என்னால் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே? ரெக்குயர்மெண்ட்டே நான் சரி பண்ணுற விதத்தில் என்னால் வந்து என்னென்னா ப்ராடக்டில் டிஃபெக்ட் வர்றதை தவிர்க்க முடியும். ரெக்குயர்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கக்கூடாது, என்னென்னா ஆம்பிகுவிட்டிஸ் இருக்கக்கூடாது. அனாலிசிஸ் ஃபேஸில் ஆம்பிகுவிட்டிஸ்னால் என்னென்னா சரியில்லாமல் இருக்கிறது, தெளிவில்லாமல் இருக்கிறது. ஓகே? இன்எக்ஸாக்ட்னஸ். நான் சொல்கிறது
திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காமனான இங்கிலீஷ் மீனிங்கோ இல்லை தமிழ் மீனிங்கோ புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டெஸ்ட் பேசிஸில் இருக்கிற ஆம்பிகுவிட்டிஸை நான் ஒமிட் பண்ணுறதோ எலிமினேட் பண்ணுறதோ, ஒமிஷன்ஸ் ஏதாவது எனக்கு தேவைப்பட்டிருக்கும் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகாமல் எங்கேயாவது போயிருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிதோ, ஏதாவது விஷயம் தப்பாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை ஒன்று சொல்லிட்டு அதே பாயிண்ட்டை வந்து வேற ஒரு இடத்துல வேற மாதிரி சொல்கிறது எதாவது இருக்கா. சூப்பர் ஃப்ளூவஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, சொன்னதையே திரும்ப திரும்ப, அந்த மாதிரி சூப்பர் ஃப்ளூவஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஃபேஸ். ஃபஸ்ட்டு வந்து அனலைசிங் த டெஸ்ட் பேசிஸ், தென் எவாலுவேட்டிங் த டெஸ்ட் பேசிஸ். ஸோ ஃபைனல்ன்ற அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு எந்தெந்த ஃபீச்சரு இல்லை என்னென்ன செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண போகிறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுக்கு அடுத்தது இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நம்ம அடுத்தது மறுபடியும் டிசைன் ஃபேஸ்லேயும் நம்ம பேசுவோம். நமக்கு டெஸ்ட் பேசிஸில் இருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோன்றதை நம்ம முடிவு பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் பேசிஸ்லேருந்து நம்ம என்ன கொண்டு வர போகிறோம், டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம்னா டெஸ்ட் கண்டிஷன்ஸை டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். டெஸ்ட் கண்டிஷன்ஸ்னால் என்னன்னு நம்ம பேசிட்டோம். அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸை டெரைவ் பண்ணுறதும் டெரைவ் பண்ண டெஸ்ட் கண்டிஷன்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதும் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி இந்த ஃபேஸில். சரியா? ஃபைன். இதுக்கு அடுத்த பாயிண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதே பாயிண்ட்டு நமக்கு டிசைன் ஃபேஸில் திரும்ப வரும். கேப்சரிங் பைடைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி. பைடைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, டு அண்ட் ஃப்ரோ. முன்னாடியும் போயிருக்கும். கெமிஸ்ட்ரியிலலாம் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா வினை படுபொருள் வினை விளைபொருள், அதாவது ரியாக்டன்ஸு ப்ராடக்ட்ஸு இது ரெண்டுமே இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன்ஸ் இருக்கும். A + B = அந்த ஏரோ மார்க் போட்டு C + D இருக்குது அப்படின்னா, அகைன் அந்த C + D வந்து என்னென்னா திரும்ப அப்படியே விட்டோம்னா நமக்கு A + B திரும்ப கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. திரும்ப வந்து மீள்வினை மீளா வினைன்னு வரும் கரெக்டாக தமிழில். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃப்ரண்ட்லேயும் போகலாம், அந்த பேக்லேயும் வரும். அந்த மாதிரி எனக்கு நான் டெஸ்ட் பண்ண போகிற என்னோட டெஸ்ட் பேசிஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுலேருந்து தான் நான் டெஸ்ட் கண்டிஷன்ஸை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அந்த டெஸ்ட் பேசிஸுக்கும் நான் டெரைவ் பண்ணுற டெஸ்ட் கண்டிஷன்ஸையும் என்னால் ஒரு ட்ரேசபிலிட்டி கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, அந்த ட்ரேசபிலிட்டி எப்படி இருக்கணும்னா பை டைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி இருக்கணும். சரியா? ஸோ அந்த பை டைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னால் வந்து கொடுக்க முடியணும். ஓகே, கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியுன்றதை அடுத்து பேசுவோம். கொடுக்க முடியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பை டைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டியை கேப்சர் பண்ணணும். அதான் 1.4.3லையும் 1.4.4லையும் நம்ம இதை பற்றி மறுபடியும் பேசுவோம். இதோட அந்த ஃபேஸு முடிஞ்சு போச்சு. அது சொல்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்போ இந்த 3 பேராகிராஃபு கொடுத்துருக்காங்கல்ல பெருசாக, இது வந்து தேவையில்லாத ஆணி. ஓகே, இந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ்ன்னு நம்ம இங்கே பேசணும்ல, இந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான டெஸ்ட் லெவல்ஸுக்கு இது எந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே பேசியிருக்காங்க. சரியா? நம்ம ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்குது, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு டெஸ்ட் டெக்னிக்ஸு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெஸ்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன லாபம் அதில் இருக்குது அப்படின்னா, முக்கியமான டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கும் சில இடத்துல. இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டா அப்படின்னு நினச்சி நாம் எத்தனையோ விஷயத்தில் ஒதுக்கி இருந்திருப்போம். ஓகேவா? ஆனால் அதெல்லாம் முக்கியமானதாக இருந்திருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் முக்கியமான விஷயம் எல்லாம் இந்த ரெக்குயர்மெண்ட், அதாவது இந்த டெஸ்ட் பேசிஸில் இருந்து ஒதுங்கி போயிடக்கூடாது. இந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வர டெஸ்ட் கண்டிஷன்ஸ் ஒமிட் ஆகிடக்கூடாது அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு டெஸ்டிங், இதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் அனாலிசிஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முக்கியமான டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒமிட் ஆகாது. அது கூடவே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரெக்டான ப்ரிசைஸான டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? இதெல்லாம் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஃபைன். இந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு ப்ராப்பர் சப்ஹெட்டிங் வேறு ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களோட பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து என்னென்னா க்ரியேட் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ரெஃபரன்ஸாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஃபைன். சில கேசஸில் இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் வந்து நமக்கு டெஸ்ட் கண்டிஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதா, நமக்கு டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் கண்டிஷன் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸை டெஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸாகவே நம்ம டெஸ்ட் சார்ட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல புதுசாக டெஸ்ட் சார்ட்டர்னு ஒரு வார்த்தை வருது. டெஸ்ட் சார்ட்டர் அப்படின்னா என்னென்னா,
ஒரு டாக்குமெண்டேஷன், அவ்வளோதான். ஒரு டாக்குமெண்ட், இதுவும் ஒரு டாக்குமெண்ட். டெஸ்ட் பேசிஸும் ஒரு டாக்குமெண்ட்டு, டெஸ்ட் சார்ட்டரும் ஒரு டாக்குமெண்ட்டு. இந்த சார்ட்டர் டாக்குமெண்ட்டில் தான் வந்து என்னென்னா நமக்கு நம்ம பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் செஷனுக்கான டெஸ்ட்டுக்கான கோல் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இடம் தான் டெஸ்ட் சார்ட்டர். இந்த மாதிரி திரும்ப திரும்ப நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் கிளாசரி மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா திஸ் டாக்குமெண்ட் இஸ் வெரி சிம்பிள். ஃபைன். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? சில கேசஸில் நமக்கு டெஸ்ட் அனாலிசிஸ் வந்து டெஸ்ட் கண்டிஷன்ஸை கொடுக்கும். நமக்கு டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறதே டெஸ்ட் கண்டிஷன்ஸை டெரைவ் பண்ணுறதுக்கு தான். அப்படி நமக்கு கிடைக்கிற இந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸு டெஸ்ட் அப்ஜெக்டிவாகவே மாறுது. ஓகே, நமக்கு டெஸ்ட் அப்ஜெக்டிவ் தான் மேலே இருக்க போகுது. அந்த டெஸ்ட் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் டெஸ்ட் கண்டிஷன்ஸை கொண்டுட்டு வர்றோம். அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸே சில கேசஸில் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பெட்டர் டெஸ்ட் அப்ஜெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதை சொன்னோம்னா எப்படின்னா, என்னை உருவாக்குனது இவர் தான், ஆனால் என்னை உருவாக்க சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுத்தது நான் தான் அப்படின்னா எது முன்னே நடந்தது எது பின்ன நடந்தது நம்மளால சொல்ல முடியாது. அதில் அது ஒரு லூப் மாதிரி மாட்டிக்கிச்சு இல்லை? கரெக்டாக அதே மாதிரி தான் டெஸ்ட் கண்டிஷன்ஸு சில கேசஸில் நமக்கு டெஸ்ட் அப்ஜெக்டிவாகவே இருக்குது. எங்கன்னா டெஸ்ட் சார்ட்டர்ஸில். சரியா? டெஸ்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது என்னென்னா டிப்பிக்கல் ஒர்க் ப்ராடக்ட்ஸ், யூஸ்வலாக இருக்கிற ஒர்க் ப்ராடக்ட். அதான் நம்ம சொல்லிட்டோம்ல, ப்ராடக்ட்ன்றது வேறு, ஒர்க் ப்ராடக்ட்ன்றது வேறு. அந்த ஒர்க் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்க போகுது எங்கே அப்படின்னா சில டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டு டெஸ்டிங். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்லாம் பண்ணுவோம்ல, அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங்லாம் என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு டெஸ்டிங்கில் ஒரு டைப் உள்ள வரும். ஓகேவா? இது அகைன் 4.4.2ல் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் சார்ட்டர்ன்றது ஒரு ஒர்க் ப்ராடக்ட். இந்த டெஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸுக்கும் டெஸ்ட் பேசிஸுக்கும் ஒரு ட்ரேசபிலிட்டி கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கவரேஜ், இந்த டெஸ்ட் கவரேஜ் எவ்வளோ நடக்குது, எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அதை தான் பேசணும். டெஸ்ட் பேசிஸ்க்கும் டெஸ்ட் கண்டிஷன்ஸுக்கும் பைடைரக்ஷனல் ட்ரேசபிலிட்டி கிரியேட் பண்ணுறோம். அப்படி கிரியேட் பண்ணால் நம்மளால் எவ்வளோ கவரேஜ் நடந்திருக்குன்றதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டிஃபெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது வெரி வெரி க்ரூஷியல் அண்ட் எசென்ஷியல். அதுக்காக தான் நம்ம டெஸ்டிங்கே பண்ணுறோம். அதை டெஸ்ட் அனாலிசிஸ் ஃபேஸ்லேயே நம்ம பண்ணுறது வந்து நமக்கு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க போகுது. இதை தான் இங்கேயே பேசியிருப்பாங்க. ரெடியூஸ் த லைக்லிஹுட் ஆஃப் இந்த இடத்துல இங்கே பேசியிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்டை தான் மறுபடியும் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. டெஸ்ட் அனாலிசிஸ்ன்றது வந்து என்னென்னா நமக்கு கொடுத்துருக்கிற ரெக்குயர்மெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா, அதெல்லாமே தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, முழுசாக இருக்கா, அறகுறை எங்கே டீட்டெயில்ஸ் இல்லையே அப்படிங்கிறதோட நின்றுடாமல், ஓகே, வந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாம் கஸ்டமரோட நீடை கரெக்டாக புரிஞ்சுக்குதா, யூசருக்கு இதுதான் தேவையா, இல்லை இதுக்காக பணம் போட்ட மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்களோட தேவையை ஃபில்ஃபில் பண்ணுதான்றதை வேலிடேட் பண்ணுறதும் டெஸ்ட் அனாலிசிஸோட வேலை. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கணும்னா பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட் நம்ம பேசியிருக்கோம். இப்போ கியூக்யூமர்லாம் பேசியிருக்கோம்ல, அந்த பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அக்செப்டன்ஸ் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே டெஸ்ட் கண்டிஷன்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? அண்ட் டெஸ்ட் கண்டிஷன்ஸையும் டெஸ்ட் கண்டிஷன்ஸ்லேருந்து டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் ஆகும். டெஸ்ட் டிசைன் பேசும்போது இது நமக்கு தெரியும். டெஸ்ட் கண்டிஷன்ஸு டெஸ்ட் கேசஸ் எதுலேருந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டில் நமக்கு யூசர் ஸ்டோரியாக இருக்கும். ஓகேவா? அக்செப்டன்ஸ் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டில் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவாக இருக்கும். கோடு பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறது யூசர் ஸ்டோரி அண்ட் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. இதில் இருந்து தான் நம்ம டெஸ்ட் கண்டிஷன்ஸையும் டெஸ்ட் கேசஸையும் கொண்டு வர்றோம். சரியா? இது நமக்கு இங்கே நம்ம சொன்னோம்ல, இது வெரிஃபை பண்ணி அதை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ்ன்றது முக்கியமான சிம்பிளான டாப்பிக்கு, பட் வதன்னு எழுதியிருக்கிறனால அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் உட்காந்து இந்த டாக்குமெண்டேஷனை படித்து பாருங்கள், கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் டிசைன் பற்றி பார்ப்போம். சியர்ஸ். தேங்க்ஸ்.